ஓகேவா? எல்லாரும் என்ன சொல்றீங்க? குரான் எப்படி சரியான முறையில ஓதுனா அதை சொல்லி கொடுத்துட்டுமா? ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. எல்லாரும் நோட் பென் எடுத்துக்கிறீங்களா? ஓகே உஸ்தாதா. இப்போ இந்த இப்போ நடத்துற குரான் கிளாஸ் வந்து எப்படின்னா இன்னைக்கு சொல்லி கொடுத்து புரியாது. இருந்தாலும் இப்போ என்னால எவ்வளவு முடியுமோ அதை உங்களுக்கு சொல்லிடணும். புரியுதோ புரியலையோ, ஒரு 10 விஷயம் சொல்லி கொடுத்தா 4 விஷயம் புரியும் இல்லையா? அந்த 4 விஷயத்தை நீங்க அடுத்த சம்மர் கிளாஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, அது கூட நன்மை தானே? ஓகேவா? சரி, இப்ப நான் கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சரி, எல்லாருக்கும் கல்கலான்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் உஸ்தாதா. யாருக்கு தெரியுமா? மைரா உஸ்தாதா. எனக்கு தெரியும் உஸ்தாதா. ஓகே, அப்ப தெரிஞ்ச நான் எனக்கு சொல்லி கொடுக்கறது ஈஸி. இப்போ தெரியலன்னா புதுசா சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு நிறைய டைம் வேணும். அப்ப தெரிஞ்சா எனக்கு ஈஸி. மத்துன்னா என்னன்னு தெரியுமா? மத்து, அலிஃப் மத், யா மத், வாவ் மத் தெரியுமா? தெரியும் மாஷா உஸ்தாதா. அல்லாஹ். அப்போ என்னோட கிளாஸ் ஓகே, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். சரி, ஓகே. ஃபதஹ் மத்து, கெஸ்ர் மத்து, தம்மு மத்து இது தெரியுமா? தெரியும் உஸ்தாதா. யா, ஓகே, இதுவும் தெரியுமா? தெரியும் உஸ்தாதா. ஓகே ஓகே ஓகே, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இன்னும் என்ன தெரியல. சரி, ஓகே, அப்போ இது தெரிஞ்சா போதும், எனக்கு சொல்லி கொடுக்கறது ஈஸி. ஓகேவா? நம்ம ஒரு பேசிக்கா நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் குரானை சரியா ஓதுறதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த இந்த இங்க இருக்கு இல்லையா ஹரக்கத் குறியீடுகள், இத ஒவ்வொருத்தரா சொல்றீங்களா? உமேரா, உமேரா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றியாமா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த லைன். ஃபத்தஹா, கெஸ்ரா. இப்போ சரி. ஃபத்தஹா, ம் கெஸ்ரா மத், ஆ தம்மா, ம் ஃபத்தஹத்தைன், ஓ தம்மத்தைன், ம் 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 ஷத், அஸ் ம் சரி, ஓகே. ஃபத்தஹா மத். சரி, எல்லாரும் ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல, நமக்கு 3 வார்த்தை தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லா குறியீடையும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். 3 வார்த்தை தான். ஒண்ணு ஃபத்தஹா, கெஸ்ரா, தம்மா. ஃபத்தஹா, கெஸ்ரா, தம்மா இந்த 3 வார்த்தை தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லா குறியீடையும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ இது ஃபத்தஹா எல்லாருக்கும் தெரியுமா? இதுல எந்த டவுட்டும் இல்லையே. இது ஃபத்தஹா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இல்ல இது உஸ்தாதா. இல்ல, எந்த டவுட்டும் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இது கேசரா. இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கேசரா டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. இல்ல, ஓகே. இது தம்மா. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. இல்ல, ஓகே. இப்போ இந்த 3 தெரிஞ்சா மீதி எல்லாமே ஈஸி. இப்ப பாருங்க, இது நம்ம ஃபத்தஹா படிச்சோம்ல, இது ஒண்ணுமே இல்ல. ஃபத்தஹ் மத் இதோட பேர், அவ்வளவுதான்.
ரெண்டுமே மேலதான் இருக்கும். ஒரு சின்ன அலிஃப் மாதிரி இருக்கும். ஃபத்தஹ ஃபத்தஹ் மத்து. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு உஸ்தாதா. ஓகே, இங்க பாருங்க. இது கெஸ்ராவா? கெஸ்ரு மத்து. ஈஸியா இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஈஸியா இருக்கு ஃபத்தஹ கெஸ்ரா உஸ்தாதா. தம்மா தெரிஞ்சா நம்ம எல்லாமே ஈஸியா படிச்சிடலாம். ஃபத்தஹா ஃபத்தஹ் மத்து, கெஸ்ரா கெஸ்ரு மத்து. முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க. தம்மா தம்மு மத்து. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? தம்மாவும் தம்மு மத்தும் 6 9 மாதிரி இருக்கா? அவ்வளோதான். மீதி எல்லாமே ஈஸி. என்ன இருக்கு? இது ஷத்து, இது சுக்குன். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். பத்தகத்தையும் கேசரத்தையும் நமக்கு ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி? எங்க இருக்கு? ஒரு கோடு இருந்தா ஃபத்தஹா, 2 கோடு இருந்தா ஃபத்தகத்தைன். கீழே ஒரு கோடு இருந்தா கெசரா, 2 கோடு இருந்தா கெசரத்தைன். அதுக்கு பிறகு ஒரு தம்மா இருந்தா தம்மா, 2 தம்மா இருந்தா தம்மத்தைன். அவ்வளவுதான். நான் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டேனா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது உஸ்தாதா. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது உஸ்தாதா. இப்போ இப்போ இந்த குறியீடுகள் இப்போ எனக்கு உங்களுக்கு செக் பண்ணல, எனக்கு டைம் இல்ல. அதனால நீங்க இதெல்லாமே எழுதி வச்சுக்கணும். நான் வேணா குரூப்ல இந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இங்க பாருங்க, உங்களுக்கு பேர் தெரியலன்னா இது இருக்கு. இது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். என்ன? சரியாம்மா? ஓகே உஸ்தாதா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கல்கலா. கல்கலாவோட எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 5 6 ஒரு நிமிஷம். கல்கலாவோட 6 உஸ்தாதா. யாராவது 6 சொன்னது? கல்கலாவோட எழுத்துக்கள் 5 உஸ்தாதா. 5 உஸ்தாதா. கல்கலாவோட எழுத்துக்கள் 5 இல்லையா? என்ன இருக்கு? காஃப், தா, ப, ஜீம், தால். இதுதான் கல்கலாவோட எழுத்துக்கள். இதுக்கு நம்ம மறந்துடக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? குதுபு ஜத். குதுபு ஜத். ஏன்னா இந்த கூக்கு காஃபும், தூக்கு தாவும், குத்துபு பு, அந்த புக்கு பேவும், ஜத்து ஜீமும், தாலு ஜத்து. இந்த எழுத்து நம்ம மறக்க கூடாதுன்னா ஒரு வார்த்தையை நாம மனனம் செஞ்சுக்கலாம். குத்துபு ஜத்து. ஓகேவா? இப்போ இந்த கல்கலா எழுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணணும்? குரான்ல இந்த கல்கலாவோட எழுத்தை நம்ம பார்த்தா என்ன பண்ணணும்? அசச்சு ஓதணும் உஸ்தாதா. அசைச்சு ஓதணும். ஓகே, அசைச்சு ஓதுறீங்களா? எப்படி அசைப்பீங்க? எப்படி அசைப்பீங்க? கேட்கல. யார் இப்ப ஃபலக் சொன்னது? மாஷா அல்லா, மாஷா அல்லா. மாஷா அல்லா. இப்படிதான் நம்ம அசைச்சு ஓதணும். ஓகேவா? இப்போ அதே போல பாவ அசைச்சு ஓதி காட்டுங்க யாராச்சும். வேற யாராச்சும்? இல்ல இல்ல, ஒரு நான் இப்ப காஃப் உச்சரிச்சு காட்டேன். ஏப்பு. நான் இப்போ நம்ம இப்போ இப்போ எந்த எழுத்து வச்சுக்கோ? இப்ப சீன். சீனுக்கு புள்ளி வச்சிருந்தா இஸ் தானே சொல்லுவோம். ஆனா காஃப்க்கு புள்ளி வச்சிருந்தா இக் அப்படின்னு சொல்லாம இக்கு இக்கு அப்படி சொல்றோம்ல. இதுதான் அசைக்கிறது. அந்த மாதிரி பாவ அசைச்சு காட்டுங்க. பேவ அசைச்சு காட்டுங்க. பேவ அசைச்சு காட்டுங்க. மாஷா அல்லா. ஜி ஓகே. அப்போ அசைக்கிறதுனா என்னன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியலனாலும் இந்த வீடியோ நம்மளுடைய மதர்சாவுடைய சேனல்ல வரும். அங்க பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா? எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கலாம்ல. இப்ப நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நான் நடத்தின வீடியோ உங்க கையிலேயே இருக்கும்போது எத்தனை முறை வேணாலும் கேட்டு நாம அதை சரி செஞ்சுக்கலாம். அதனால புரியலன்னு நினைக்க கூடாது. ஓகேவா? புரியலனாலும் கவனிங்க கிளாஸ.
இந்த 5 எழுத்து மட்டும்தான் இப்படி அசைக்கணும். இப்போ அரபி எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 28 எழுத்து இருக்கு. அந்த 28 எழுத்துல இந்த 5 எழுத்து மட்டும்தான் அசைக்கணும். மீதி இருக்குல்ல, இப்போ 28ல 5 போனா 23 எழுத்து இருக்கு. அந்த 23 எழுத்தையும் நாம அசைச்சு ஓதக்கூடாது. தெரியுமா? இது தெரியுமா யாருக்காச்சும்? இப்ப நான் கல்கலான்னா என்னன்னு சொன்னீங்க, அது எத்தனை எழுத்துன்னு சொன்னீங்க, அதை அசைச்சு கூட காட்டுனீங்க. இப்போ மீதி 23 எழுத்து அசைக்க கூடாதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஹுமேரா, ரஸ்வியா, சொல்லுங்க. முகமது இருக்கு. முகமது மீராக்கு தெரியும் உஸ்தாதா. உமேராக்கு ரஸ்பியாக்கு தெரியும் உஸ்தாதா. என்ன தெரியும்? இந்த எழுத்தை புரியல. தவிர வேற எதையும் அசைச்சு ஓதக்கூடாது உஸ்தாதா. ஆமா, யார் சொன்னது இது? இது யாருமே சொல்ல மாட்டாங்களே. இது என்னோட சீக்ரெட் கிளாஸ் ஆச்சே. யார் சொன்னாங்க இது? அம்மா சொல்லி கொடுத்தாங்க உஸ்தாதா. அம்மா பேரு? ரஹீமா உஸ்தாதா. எங்க கிளாஸ்ல இருக்காங்களா அவங்க? ஆமா உஸ்தாதா. ஷல்லா, ஓகே. பத்தியா, இப்போ அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த 23 எழுத்தையும் அசைக்க கூடாதுன்னு என்ன? இப்ப எத்தனை எழுத்து இருக்கு? இப்ப ஷீன் இருக்கு. ஷீனுக்கு புள்ளி வச்சா இஷ், அவ்வளவுதான் சொல்லணும். இஷு. பே சொல்ற மாதிரி, இபு சொல்ற மாதிரி ஷீன இஷு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப சாதுக்கு புள்ளி வச்சா இஷ், அவ்வளவுதான். இஷு இப்படி சொல்லக்கூடாது. இப்ப கேஃபே எடுத்துக்கலாமே, ஏன்னா இங்க காஃப் இருக்கு, அதுக்கு அப்போசிட் கேஃப். இப்ப கேஃப் சொல்லும் போது இக்கு, காஃப தான் நம்ம இக்கு அப்படி சொல்லணும். கேஃப இக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா அது கல்கலா எழுத்து இல்ல. அதனால இனிமே நீங்க குரான் எடுத்து ஓதும் போது இந்த 5 எழுத்துக்கு மட்டும் தான் கல்கலா பண்ணணும். மீதி எந்த எழுத்துக்கும் கல்கலா பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வரைக்கும் நான் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? புரியலன்னா கேட்கலாம், மறுபடியும் புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வசனம் வைப்பேன், எல்லாரும் ஓதி காட்டணும். புரிஞ்சுதுன்னு சொல்லக்கூடாது, நல்லா புரியணும். புரியலன்னா கேட்டா மறுபடியும் சொல்லுவேன். மறுபடியும் சொல்லுங்க உஸ்தாதா. மறுபடியும். இப்போ கல்கலா எழுத்து என்ன? கல்கலான்னா என்னன்னா அசைச்சு ஓதணும். அசைச்சு ஓதுறதுன்னா என்னன்னா ஒரு எழுத்த, இப்ப காஃப் இருக்கா, காஃபுக்கு புள்ளி வச்சா இக் அப்படி சொல்லாம இக்கு அப்படின்னு சொல்லணும். இதுதான் அசைக்கிறது. அந்த அசைச்சு ஓதுற எழுத்து 5 எழுத்து தான். இங்க இருக்குல்ல, காஃப், தா, ப, ஜீம், தல், இந்த 5 எழுத்துக்கு மட்டும்தான் அசைச்சு ஓதணும். மீதி இருக்கிற 23 எழுத்தையும் நாம அசைக்க கூடாது. இதுதான் கல்கலா. இப்ப புரிஞ்சுதா? இப்போ அசைக்க கூடாதுன்னா இப்ப என்ன எடுத்து வச்சுக்கலாம்? அலிஃப், ப, த, ச, ஜீம். இப்ப ஹ எடுத்துக்கலாம். இப்ப ஹக்கு சுக்குன் வைக்கணும். அப்ப எப்படி வைக்கணும்? இஹு, இந்த மாதிரி அசைக்க கூடாது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்ப ஹா எடுத்துக்கலாம். ஹாக்கு இப்ப புள்ளி வைக்கணும். யுஹு, அப்படியே அசைக்க கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா அது கல்கலா எழுத்து இல்ல. அப்போ இந்த 5 எழுத்துக்கு மட்டும்தான் அசைச்சு ஓதணும். மீதி இருக்கிற 23 எழுத்தையும் அசைக்க கூடாது. இப்ப புரியலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்ப வசனம் வைக்கும் போது நீங்க ஓதுவீங்கல்ல, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன மிஸ்டேக் நாம பண்றோம் அப்படின்னு. நீங்க ஓதும் போதுதான் புரியும். இப்ப கேட்கறப்ப புரியாத மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க. ஓகே. இப்ப கல்கலா லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் போலாமா? போலாம். சரி, அடுத்தது என்னன்னா மத்துனா என்னன்னா நீட்டணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீட்டணும். அரபில மத்துனா நீட்டணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த நீட்டக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்து தான். நம்ம குரான்ல நீட்டுற எழுத்து எத்தனை? 3 எழுத்து தான். ஒண்ணு அலிஃப், இந்த 3 எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம நீட்டணும். இப்போ அலிஃப் மத் அப்படின்னா எப்படி இருக்கும்னு யாருக்காச்சும் தெரியுமா? அலிஃப் மத் எப்படி இருக்கும்? நீட்டணும் சதா. ஆனா எங்க நம்ம நீட்டுறது? அலிஃப் பாக்குற இடத்துல எல்லாம் நீட்டலாமா? அலிஃப் மத்னா எப்படி இருக்கும்? யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும் உஸ்தாதா. யார் இது? ரஸ்வியா உஸ்தாதா. எப்படி இருக்கும்?
மீன் பக்கத்துல இருக்கும் உஸ்தாதா யா மேல எப்படி மீன் மேல யா இருக்கும் உஸ்தாதா மீன் மேலையா? சரி, எனக்கு புரியலையேம்மா என்ன சொல்றேன்னு. மீன் மேல அலிஃப் இருக்கும் உஸ்தாதா சரி, இப்ப நம்ம மீமே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மீம் நான் எழுதுறேன். நம்ம மீமே வச்சுக்கலாம். இப்போ இங்க மீமா, இப்போ மீம். மீம்க்கு மேல ஃபதஹா வரணும், பக்கத்துல அலிஃப் வரணும், இப்படி இருக்கணும். மீம் ஃபதஹா அலிஃப். இப்போ மீம் மட்டும் கிடையாது, எந்த எழுத்து, அரபி எழுத்துல எந்த எழுத்து இருந்தாலும் அதுக்கு மேல ஃபதஹா வந்து பக்கத்துல அலிஃப் வந்தா அதுதான் அலிஃப் மத். எந்த எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம மீம் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேற எழுத்து போடலாம். சீன், சீன் இருந்தாலும் பரவாயில்ல, சீனுக்கு மேல ஃபதஹா பக்கத்துல அலிஃப் வரணும். எந்த எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல ஃபதஹா இருக்கணும், பக்கத்துல அலிஃப் வரணும். இப்படி இருந்தா மட்டும்தான் இதுக்கு பேர் தான் அலிஃப் மத். இந்த அலிஃப் மத்தோட வேலை என்ன தெரியுமா இருக்காச்சும்? ஒரு செகண்ட் நீட்டணும். ஒரு செகண்ட்னா என்ன, நம்மளுடைய ஒரு விரல மூடி திறக்கிற அளவு, அந்த அளவுக்கு அப்ப சீனை நீட்டணும். ச புரிஞ்சுச்சா? இப்ப அலிஃப் மத்னா என்னன்னு புரிஞ்சது உஸ்தாதா இப்ப இங்க சீன் மட்டும் இல்ல, எந்த எழுத்து வேணாலும் போடலாம். எந்த எழுத்து, இப்ப என்ன வேற எழுத்து போடலாம்? இப்ப ஜீம் போடலாம். இப்ப ஜீம், ஓகேவா? இப்ப ஜீம் ஃபதஹா அலிஃப், எந்த எழுத்து பரவாயில்ல, மேல ஃபதஹா இருக்கணும், பக்கத்துல அலிஃப் இருந்தா இதுக்கு பேர் தான் அலிஃப் மத். யார் மது? இப்ப ஜீம்க்கு மேல ஃபதஹா இருக்கு, பக்கத்துல அலிஃப் இருக்கு, இருந்தா இதை எப்படி நீட்டணும்? ஜ அப்படின்னு நீட்டணும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்ப யா மத்னா எப்படி இருக்கும்னா, நம்ம அதே எழுத்து வச்சுக்கலாம். எதை எழுத்து? இப்ப சீன் வச்சுக்கலாம். சீன், சீன். இப்போ நம்ம ஃபதஹா பண்ணிட்டோம்ல, இப்போ கெசரா. சீன் எந்த எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நான் சீன் எழுதியிருக்கேன். சீன் கெசரா யா சுக்குன் இப்படி இருந்தா இதுக்கு பேர் தான் யாமத். முதல்ல ஃபதஹா இருக்கா, ஃபதஹாக்கு பக்கத்துல அலிஃப் வந்தா அலிஃப் மத், கெசராக்கு பக்கத்துல யா சுக்குன் வந்தா யாமத். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சது உஸ்தாதா ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வாவ் மத். வாவ் மத் எப்படி இருக்கும்? வேற என்ன எழுத்து எழுதலாம்? இப்போ ஹா எழுதலாம். ஏதோ எந்த எழுத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன, பக்கத்துல என்ன வருது அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இப்போ என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜீம்க்கு மேல ஃபதஹா வந்து அலிஃப் வந்தா அலிஃப் மத், ஒரு எழுத்துக்கு கீழே கெஸ்ரா வந்து யா வந்தா யா மத், ஒரு எழுத்துக்கு மேல தம்மா வந்து வாவ் சுக்குன் வந்தா வாவ் மத். புரிஞ்சுதா இது எல்லாருக்கும்? ஒரு எழுத்துக்கு மேல ஃபதஹா வந்து பக்கத்துல அலிஃப் வந்தா அலிஃப் மத், ஒரு எழுத்துக்கு கீழே அது எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம், அதனாலதான் நான் ஒரு எழுத்துன்னு சொல்றேன். ஒரு எழுத்துக்கு கீழே கெஸ்ரா வந்து பக்கத்துல யா சுக்குன் வந்தா யாமத், ஒரு எழுத்துக்கு மேல தம்மா வந்து பக்கத்துல வாவ் சுக்குன் வந்தா வாவ் மத். புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருமே சத்தம் வரலையே, கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? இல்லைங்களா? ஓகே, இப்ப புரிஞ்சுதா இது, இல்ல இன்னொரு முறை சொல்லணுமா? புரிஞ்சது உஸ்தாதா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, நான் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த ஃபதஹ் மத்து, ஃபதஹ் மத்துக்கு நாம என்ன பண்ணணும்னா ஒரு செகண்ட் நீட்டணும்.
அலீஃப் மத்துக்கு எப்படி நாம ஒரு செகண்ட் நீட்டினோமோ அதே போல இந்த குட்டி அலீஃபை நம்ம எங்க பார்த்தாலும் ஒரு செகண்ட் நீட்டணும். இது மேல இருக்கிறதுனால இதோட பேர் ஃபத்தஹ் மத்து. இதுக்கும் நாம இப்போ இங்க என்ன எழுதி வச்சுக்கலாம்? சரி, சீன். சீனுக்கு மேல இப்ப ஃபத்தஹ் மத்து வந்திருக்கு. யாராச்சும் ஓதி காட்டுங்க எப்படி நீட்டணும் அதன்னு. சீனுக்கு மேல ஃபத்தஹ் மத்து வந்திருக்கு. ஷா கரெக்ட், கரெக்ட். ஓகேவா? இப்போ அதே போல ஒரு எழுத்துக்கு கீழே கேசரு மத்து வந்திருக்கு. இது எப்படி நீட்டுறது? ஷீன் ஓகே, மாஷல்லா, நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ இது எப்படி நீட்டுறது? டூ அவ்வளவுதான், ஒரு செகண்ட் நீட்டணும். புரிஞ்சிருச்சா? அப்போ ஃபத்தஹ் மத்து, கேசரு மத்து, தம்மு மத்து என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. புரிஞ்சிச்சு உஸ்தாதா. ஓகே, இங்க இருக்கு இல்லையா லாஸ்டா ஒரு மத்து நான் ரவுண்ட் பண்ணிருக்கேனே, இந்த மத்து 16 வகை மத்து இருக்கு. ஓகேவா? அதனால இப்போ அந்த மத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால இந்த மத்தை நம்ம எங்க பார்த்தாலும் எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட் நீட்டணும். 3 செகண்ட் நீட்டணும். எல்லாமே ஒரு செகண்ட் தான். இந்த பெரிய மத்து மட்டும் 3 செகண்ட். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இது? உஸ்தாதா. யாரோ உஸ்தாதா கூப்பிடுறாங்க. யாருக்கு டவுட்? யாருமா இப்ப கூப்பிட்டீங்களே? புரிஞ்சுது உஸ்தாதா. புரிஞ்சுதா? ஓகே, ஓகே, சரி. இப்ப நம்ம வசனம் வச்சா ஓதுவீங்களா? எல்லாரும் புரிஞ்சுது புரிஞ்சுது சொல்றீங்களே. ம் யாருக்கெல்லாம் சரளமா ஓத தெரியும் அத சொல்லுங்க முதல்ல. எனக்கு தெரியும் உஸ்தாதா. ஓத தெரியும் உஸ்தாதா. அப்புறம் இன்னும் யாரு? ரஸ்வியாக்கு ஓத தெரியும் உஸ்தாதா. ஓகே, அதுக்கு பிறகு ஹுமேரா தெரியும் உஸ்தாதா. ஏன் மெல்லமா சொல்ற? அது திக்கி திக்கி ஓதுவியா? இல்ல உஸ்தாதா, நல்லா ஓதுவேன் உஸ்தாதா. மாஷல்லா, அப்ப யூஸ் ஆகுமே இது எல்லாமே. ஓகே, அது சரி. ஓகே, சனா இருக்கீங்களே, சனாக்கு தெரியாதா? தெரியும் உஸ்தாதா. சனா சைலண்டா இருக்கீங்களே. சமீரா எங்க? இங்கதான் இருக்காங்க உஸ்தாதா. சமீரா பேசணும். கேக்குதல்ல? கேட்டுட்டு இருக்கேன். பேசணும்ல சனா சமீரா எல்லாம். சரி, ஓகே. இப்போ யாருக்காச்சும் ஃபத்தஹ் மத்து, கேசரி மத்து, தம்மு மத்துல டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. இந்த பெரிய இந்த பெரிய மத்து எவ்வளவு செகண்ட் நீட்டுவீங்க? 3 ஓதணும் உஸ்தாதா. ஓகே. அப்போ செகண்ட்ஸ். ஓகே. அப்போ மத்துடைய எழுத்துக்கள் என்ன, அது எத்தனை அளவு நீட்டணும், அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மத்துடைய அடையாளங்கள் என்ன, அந்த அடையாளங்களுக்கு நாம எவ்வளவு நீட்டணும்னு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நான் இந்த இந்த போட்டோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. சரிங்க? ஓகே உஸ்தாதா. ஓகே, ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. சரி. இப்போ யாராச்சும் எனக்கு இந்த வசனம் ஓதி காட்ட முடியுமா? நீங்க எப்படி ஓதுறீங்கன்னு தெரிஞ்சாதானே நான் சொல்றது புரியுதான்னு எனக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகும். யாராச்சும் இந்த வசனம் ஓதுங்க, முதல் வசனம் ஓதுங்க. ரஸ்வியா ஓதுமா? ஈஸி தானேம்மா. உச்சர காணும் உஸ்தாதா. என்னம்மா? பிக்சர் காணும் உஸ்தாதா. பிக்சர் காணுமா? எல்லாருக்குமே பிக்சர் தெரியலையா? தெரியுது உஸ்தாதா. இப்ப முதல் வசனம் ஓதுங்க. அலம் கைஃப ஃபஅல்ல ரப்புக பிஅஸ்ஹாபி ஃபீல். ஓகே, 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 ஓகே. அப்போ சரி. ஹுமேரா ஓதி காட்டுங்க ரெண்டாவது வசனம். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல். மாஷா அல்லாஹ். சனா ஓதி காட்டுங்க. الرس
و وأرس وسلا وأرسل وأرسل عليهم طبرا சனா முதல் வசனம் ஓது சனா. ألم ترى كيف ஆ, فعل ஆ, ربك ம். بأصحاب பிஎஸ் الفيل பிஅஸ்ஹாபில் ஃபீல். சனா இதெல்லாம் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல சனா. ஆமா உஸ்தாதா. சொல்லி கொடுத்து இன்னைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கே. சமீரா, சமீரா ரெண்டாவது வசனம் ஓதுங்க. அலம் யஹ்அல் கைதவும் ஃபீ தஸ்லீம். சரி, ஓகே. இப்போ நான் சொல்லி கொடுக்கறேன்ல, இந்த மாதிரி திக்கி திக்கி ஓதுனாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம இத குரானை வந்து பிராக்டிஸ் பண்ணா இது சரளமா ஓதுற நிலைமைக்கு வந்துரும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஓதி பிராக்டிஸே பண்ணல. பிராக்டிஸே எடுத்துல சுத்தமா மறந்தாச்சு. எல்லாம் மறந்து போய் ஒன்னும் தெரியாம அலீஃப் பாபா கூட்டி கூட்டி ஓதிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஓகே, வேற யாராச்சும் இருக்கீங்களாமா ஓதாதவங்க? ரஸ்வியா ஓதியாச்சு, உமேரா ஓதியாச்சு, சனா சமீரா ஓதியாச்சு. வேற யாராச்சும் இருக்கீங்களா? முகமது ஃபயாஸ் வரலையா இன்னைக்கு? இருக்கேன் உஸ்தாதா, பாத்துட்டு இருக்கேன் உஸ்தாதா, பாட்டு படிச்சிட்டு இருக்கேன் உஸ்தாதா. ஓதுப்பா. எத்தனாவது வசனம் அது உஸ்தாதா? மூணாவது வசனம் ஓதுப்பா. சரி, முதல் வசனமே ஓது. பாபி கேட்கலப்பா, மறுபடியும் ஓது. வர்ஷலாலயன் தைரன் பாபி. ஓகே, ஓகே, அப்ப பரவாயில்ல. எங்க ரெண்டாவது வசனம் போது அலம் யஹ்லம். சரி. இப்போ இப்ப சொல்லி கொடுத்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் சொல்லி கொடுக்கறது இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகம் உங்களுக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வேற மெத்தட் போயிடலாம். இப்போ சரளமா ஓதுறீங்கல்ல, யாரோ 2 ஜுஸ் முடிச்சிருக்கேன், ஹிப்ஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களே, அப்படின்னு தான் நான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். அதனால நாம என்ன பண்ணலாம்? நம்ம உங்களுக்கு பேசிக் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இன்ஷால்லா நம்ம அந்த கிளாஸ்க்கு போலாம். ஓகேவா? சரி, திக்கி திக்கி ஓதுனா நான் சொல்லி கொடுக்கறது ஃபாலோ பண்றது கஷ்டமாச்சு. முதல்ல சரளமா ஓதுறவங்களுக்கு தான் இது ஈஸி. அதனால சரி. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப திக்கி ஓதுனாலும் பரவாயில்ல, சரளமா ஓதுனாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் இனிமே நான் சொல்லி கொடுக்குற இந்த இந்த மெத்தடு தான் ஓதணும். ஓகேவா? இப்போ அன்னைக்கு சொல்லி கொடுத்தல அலீஃப், இந்த 28 எழுத்தையும் நாம வந்து 5 எழுத்து 7 எழுத்து மட்டும்தான் ஹெவி லெட்டர்ஸ். அந்த 7 எழுத்துக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்? ஹெவியா சத்தம் மேல் நோக்கி போற மாதிரி ஓதணும். மீதி எல்லா எழுத்துக்கும் எப்படி இருக்கணும்? சத்தம் கீழ் நோக்கி வரணும். இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஓதி காட்டுங்க, எனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியணும். ஓதுங்க. இப்போ என்னன்னா
அரபி எழுத்து 28ஆ? அந்த 28 எழுத்துல இப்ப நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, இங்க ஒரு 8 எழுத்து ரவுண்ட் பண்ணிருக்கேன். இந்த 8 எழுத்துக்கு மட்டும் என்ன ஆகும்னா சவுண்ட் மேல போகணும். மேல போகணும். எப்படி மேல போகணும்னா சாது சாது இப்படி மேல போகணும். இந்த தாது சவுண்ட் மேல போகணும். இப்போ ஹைன் இருக்கா? ஹைன். இப்போ ஹைனுக்கு ஃபத்தஹா வச்சா கா கே கே இப்படி சொல்லக்கூடாது. இப்போ தாதுக்கு ஃபத்தஹா வச்சா தா இப்படிதான் சொல்லணும். த த அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு த இருக்கு. அதனால இது லைட், இது ஹெவி. தா தா. இப்ப காஃப்க்கு ஃபத்தஹா வச்சா கே கே இந்த மாதிரி சொல்லக்கூடாது. கா கா சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். அதே பிறகு ஹாக்கு ஃபத்தஹா வச்சா ஹா ஹா. டாக்கு இந்த ரா மட்டும் விட்டுருங்க. ரா வந்து ரூல்ஸ், அதனால ரா விட்டுருங்க. தாக்கு ஃபத்தஹா வச்சா தா. தே தே சொல்லக்கூடாது. ஏன் தே சொல்லக்கூடாது? ஏற்கனவே இங்க ஒரு தே இருக்கு. தெரியுதுங்களா? இங்க ஒரு தே இருக்கு. அப்போ ரெண்டு தேக்கும் இதுவும் தே அதுவும் தே இந்த மாதிரி ஓதக்கூடாது. இது தா தா. இது ஜா ஜா. சவுண்ட் மேல போகணும். ஜா ஜா. இப்ப ஜன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ஜால் இருக்கு. அதுக்கு பிறகு இங்க ஒரு ஜா இருக்கு. அப்போ இதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த ஜால் ஜ இதெல்லாம் லைட் லெட்டர்ஸ். ஜா இது வந்து ஹெவி லெட்டர்ஸ். சவுண்ட் மேல் நோக்கி போகணும். இதுக்கெல்லாம் சவுண்ட் எப்படி போகணும்? மேல போகணும். இந்த எழுத்துக்கெல்லாம் சவுண்ட் மேல போகணும். மீதி இருக்கிற எல்லா எழுத்துக்கும் சவுண்டு கீழே வரணும். இது இது எல்லாருக்கும் கிளியரா? அன்னைக்கு போது சொன்னேன், ஓதி காட்டுனீங்க. ஓகேவா? ஆ நான் சொல்றது புரியலையா? எல்லாருக்கும் கன்ஃபியூஸா இருக்கா? புரியுது உஸ்தாதா. புரியுதா? சரி, ஓகே. சரி, நம்ம இன்னைக்கு ஃபத்தஹா விட்டுட்டு நம்ம கெஸ்ரா போவோம். சரி, யாராச்சும் இப்போ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? இந்த வேர்ட்ஸ் ஓதி காட்டுங்க எனக்கு. கீழே இருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஓதணும். ஹெவியா வரப்ப சவுண்ட் மேல போகணும். ஹெவி லெட்டர் வேணா நான் உங்களுக்காக மார்க் பண்றேன். மீதிக்கெல்லாம் சவுண்ட் கீழே வர மாதிரி எனக்கு ஓதி காட்டுங்க. ஒரு வார்த்தையை ஓதி காட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது ஓதுங்க. யாராச்சும் ஒருத்தர் ஓதுங்க. ஒருத்தர் யாரு? ஓதுமா ஓதுமா. மாஷா அல்லாஹ். ரெண்டாவது பேச சொன்ன சீன் சவுண்ட் வருது இல்ல? இப்போ நான் தான் அங்க ரவுண்ட் பண்ணிருக்கேன். சாதிக்கு இப்ப சவுண்ட் மேல போகணும். எப்படி போகணும்? பேச இழுக்க கூடாது. பேசோ பேசோ பேசோட்ரா. சாதி ஹெவி இல்ல, அதனால சவுண்ட் பேச சொல்லக்கூடாது. சோ பேசோ. நெக்ஸ்ட் தேர்ட் ஓதுங்க. கெத்தப. நாலாவது இந்த லைன் ஓதுங்க. நெக்ஸ்ட் இதுதான் மிஸ்டேக். என்ன சொன்னேன்? கைன் ஹெவி லெட்டர் இல்ல, க சொல்லக்கூடாது. வாய் ஓவல் ஷேப்பா வச்சு ஹா கஃபரா. இப்போ கைன் ஹெவி லெட்டர்ல அதையும் லைட் மாதிரியே கஃபர கஃபர எப்படி சொல்லக்கூடாது? ஹெவி. ஓஹோ. இப்போ கைனை மட்டும் தான் ஹெவி ஆக்கணும். பக்கத்துல இருக்கிற ஃபே லைட் லெட்டர். அப்போ கஃபரா கஃபரா. புரிஞ்சுதா? ஓதுனாதான் புரியுது. நெக்ஸ்ட் இது ஓதுங்க. இது ஓதுங்க. அதாலா. இப்ப ஏன் அதாலா நீட்டலாமா? அங்க நீட்டல ஏதாச்சுமே. இப்ப மத்து நீட் சொல்லி கொடுத்தல, அலிஃப் மத் யா மத்து ஃபத்தஹ் மத்தெல்லாம் அது இருந்தா தானே நீங்க நீட்டணும். இப்ப இங்க எப்படியோ இல்ல இந்த மாதிரி அலிஃபோ எதுவுமே இங்க இல்லையே. நீங்களே எப்படி நீட்டலாம்? நீட்டாம ஓதுங்க.
நெக்ஸ்ட் இது லாஸ்ட். அப்போ இப்போ நீட்டல் சொல்லி கொடுத்தது எவ்வளவு ஈஸியா யூஸ் ஆகுது பாத்தீங்களா? அதாலா நீட்டி நீட்டி தால நீட்டுறீங்க, லேம நீட்டுறீங்க. ஆனா அங்க நீட்டல் இல்லாம நம்ம நீட்டக்கூடாது. ஓகே, அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம், கெசராக்கு போலாம். கெசரால நீங்க எப்படி ஓதுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல போறேன். என்ன பாயிண்ட்னா, இப்போ அலிஃப்க்கு ஃபதஹா வச்சு சொல்லிட்டீங்களா, சவுண்ட் மேல போகாம சொல்லாம அழகா சொல்றீங்க. அதே மாதிரி அலிஃபோ ஜீமோ தால் அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா இங்க இருக்கு இல்லையா இந்த ஹெவி லெட்டர்ஸ், இந்த ஹெவி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெவி லெட்டர்ஸ்க்கு கெசரா வரும் பொழுதும் சவுண்டு மேலதான் போகணும். நான் சொன்னது புரியுதா? ஃபதஹாக்கு மட்டும் சவுண்ட் மேல போக கூடாது, கெசராக்கும் சவுண்ட் மேல போகணும். இப்போ சாதுக்கு ஃபதஹா வச்சு சா ஹெவியா சொல்லிட்டீங்க. இப்ப கெசரா வந்திருக்கு சி, இப்படி சொல்லக்கூடாது. சீனா சீனோட சி வந்துரும். சாது எப்படி சவுண்டு மேல போச்சோ, கெசரா வைக்கும் போதும் சவுண்டு மேலதான் போகணும். சா சி சி. காஃப்க்கு கீ சொல்லக்கூடாது. கீனா இந்த கீ ஆயிடும், இந்த கீ ஆயிடும். இப்ப ஹொயின்க்கு கெசரா வைக்கிறீங்க, இப்படி சொல்லக்கூடாது. அந்த கூட கெசரா கூட சவுண்ட் மேலதான் போகணும். இப்போ பாதுக்கு கெசரா வைக்கிறீங்கன்னா தி தி தீன்னு சொல்லி தேலோட தி சொல்லக்கூடாது. தி தி தாத் ஹெவி லெட்டர் இல்ல, தி அந்த தி கூட சவுண்ட் மேலதான் போகணும். அதே போல ஹாக்கு கெசரா வைக்கிறீங்க, ஃபதஹா வச்சுட்டீங்க ஹா. இப்ப கெசரா வைக்க சொன்னா ஹி ஹே, இப்படி நம்ம வாய் பிரஷ் பண்ற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ அப்போ இருக்கிற மாதிரி வாய் வச்சு சொல்லக்கூடாது. அது கூட சவுண்ட் மேலதான் போகணும். எப்படி ஹாக்கு சவுண்ட் மேல போச்சோ அதே போல ஹீக்கும் சவுண்ட் மேலதான் போகணும். நெக்ஸ்ட் வந்து பா. இந்த பாக்கு இப்ப ஃபதஹா வச்சு பா அழகா சொல்லிட்டோம். இப்ப கெசரா வந்திருக்கு தீ, டக்குனு லைட் லெட்டர் இருக்க மாதிரி தீ 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 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பா தீ, அந்த சவுண்ட் கூட மேலதான் போகணும். தீ தீ. இப்போ ஜா, இந்த ஜாக்கு சவுண்ட் ஃபதஹா வச்சு ஜா சொல்லிட்டோம். இப்ப கெசரா வந்த உடனே ஜி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த இந்த ஜியோ இல்ல இந்த ஜியோ உச்சரிக்க கூடாது. இந்த மாதிரி ஹெவியா தான் உச்சரிக்கணும். ஹெவி லெட்டர்ஸ் எந்த குறியீடு வந்தாலும் ஹெவி லெட்டர்ஸ் ஹெவியா தான் உச்சரிக்கணும். புரிஞ்சுதா நான் சொன்னது? யாருக்கெல்லாம் இப்ப நான் சொன்னது புரியல? மறுபடியும் சொல்லுங்க உஸ்தாத். சரி, ஓகே. இப்போ இப்ப நாம ஃபதஹா வச்சு நான் என்ன சொன்னேன், ஹெவி லெட்டர்ஸ்க்கு ஹெவியா உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபதஹா ஹெவி லெட்டர்ஸ் 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்தையும் நாம ஃபதஹாவுடைய நிலைமையில வரும் பொழுது எப்படி சொல்லணும்? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, இது ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஒரு நிமிஷம். இப்போ இப்போ ஃபதஹா வந்தா நான் என்ன சொன்னேன், எங்க இப்போ ஃபதஹா வந்தா என்ன சொன்னேன், ஹெவி லெட்டர்ஸ்க்கு ஃபதஹா வந்தா ஷா சொல்லணும், சே சொல்லக்கூடாது. தாதுக்கு ஃபதஹா வந்தா தா சொல்லணும், த சொல்லக்கூடாது. காஃபுக்கு ஃபதஹா வந்தா கா சொல்லணும், கே சொல்லக்கூடாது. ஹாக்கு ஃபதஹா வந்தா ஹா சொல்லணும், ஹே சொல்லக்கூடாது. அதே போல வேற என்ன, தாக்கு ஃபதஹா வந்தா தா ஹெவியா சொல்லணும், த அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜாக்கு ஃபதஹா வந்தா
ஜா அப்படின்னு ஹெவியா சொல்லணும், சத்தம் மேல் நோக்கி போகணும், ஜன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன்ல. அதே போலதான் கெசராக்கு அந்த 7 எழுத்துக்கள் ஹெவி லெட்டர்ஸ் கெசரா நிலைமையில வந்தாலும் அதையும் நீங்க ஹெவியா தான் உச்சரிக்கணும், சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். இப்போ சாதுக்கு கெசரா வந்தா சி அப்படின்னு சொல்லி சீனோட சி சொல்லக்கூடாது. சாத் ஹெவி இல்ல, சா தானே சொன்னோம். அப்ப கெசரா எப்படி சொல்லணும்? ஷி. ضاد ஹெவி லெட்டர்ஸ், அப்போ தா ஃபத்தஹா தா சொன்னோம், தி. غين கெசரா غي, காஃப் கெசரா கி. இப்போ லைட்டா சொல்லி காட்டுட்டுமா மாத்தி நான் எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். காஃப் கெசரா கி லைட் ஹெவி. இப்போ லைட்டா எப்படி சொல்லுவோம்? கீ கீ கீ. அப்படி சொன்னா இந்த கீயா மாறிடும், பக்கத்துல இருக்க கேஃபோட கீயா மாறிடும். நெக்ஸ்ட் ஹா. ஹாக்கு எப்படி சொல்லணும்? ஃபத்தஹா வச்சு ஹா. அதுக்கே கெசரா வந்தா ஹி. டக்குன்னு மாறி ஹி 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. பாக்கு கெசரா வந்தா பி, அதையும் ஹெவி தான் சொல்லணும். அதே போல ஜாக்கு கெசரா வந்தாலும் ஜி அப்படின்னு ஹெவியா தான் சொல்லணும். ஜி அப்படின்னு ஜாலோட ஜியோ ஜாவோட ஜியோ சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுது உஸ்தாதா. சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? ஃபத்தஹா கெசரா முடிச்சிட்டோம்ல. இப்போ இந்த வேர்ட்ஸ் எனக்கு படிச்சு காட்டணும். யாராச்சும் ஓதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை ஓதுங்க. இது வடிமா நான் ஓதுறேன். ஓதுங்க. ஷரிப. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற யாராச்சும் ஓதுங்க. நெக்ஸ்ட் உஸ்தாதா நான் ஓதுறேன். ஓதுங்க ஓதுங்க. ஜமீன் நெக்ஸ்ட் வேற யாராச்சும் ஓதுங்க. நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுமா ஓதுங்க. நசி ய. நெக்ஸ்ட் மாஷல்லா. நெக்ஸ்ட் வேற யாராச்சும் ஓதுங்க. வேற யாரும் ஓத மாட்டீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. அந்த வேர்டு தானே செக் பண்ணணுமே உங்களை. அதீச. யாரு ஓதுனது? தஸ்பியா உஸ்தாதா. நஸ்பியா. இப்போ நான் என்ன சொன்னேன்? பா ஹெவி லெட்டர் தானே. ஹெவி லெட்டருக்கு சத்தம் மேல் நோக்கி போகணும், வாய் நரம்ப சொல்லணும் சொன்னேல. அப்போ பாக்கு ஃபத்தஹா வந்தா பா சொல்லணும். கெசராக்கு தா கெசரா வந்தாலும் அதை ஹெவியா தானே சொல்லணும். யாராச்சும் அதை ஹெவியா கரெக்டா ஓதி காட்டுங்க. யாராச்சும் ஒருத்தர் ஓதுறீங்களா பாக்கலாம்? ஹெவியா சத்தம் மேல போகணும். யாரு ஓதுங்க? அதீஷ. ஓகே, ட்ரை பண்றீங்க. இப்பங்க பிஷ பிஷ பி. இப்ப நார்மல் தீ தீ இது தீ அதிஷ. இப்ப நார்மலா தீ 2 புள்ளி தாக்கு புள்ளி வச்சு அதை சொன்னேன் அதிஷ. இப்ப பாருங்க அபிஷ அபிஷ. டிஃப்ரெண்ட் தெரியுதா? அதிஷ ஆதிஷ. பி சவுண்ட் மேல போகணும். பி சவுண்ட் மேல போகணும். ஓகேவா? இது ஓதி காட்டுங்க வேற யாராச்சும். நான் ஓதுறேன் படிமா. ஓதுங்க. ஷரிப. இல்ல, நான் மார்க் பண்ணியிருக்கேனே அது. தாஃபிகோ. ஓதுங்க. தாஃபிகோ. இது ஹாவா? இது தாஃபிக. சொன்ன லைட்டா மாறிடுது இல்ல. முதல்ல எழுத்து என்ன? காஃப் காஃப். தாஃபிக. தாஃபிகா. ஹெவியா சவுண்ட் மேல போகணும்ல. கா சொன்னா தானே மேல போகும். கே சொன்னா சவுண்ட் கீழே வருது. தாஃபிகா தாஃபிகா. தாஃபிகோ. தாவும் ஹெவி, காஃபும் ஹெவி. தாஃபிகா. தாஃபிகோ. இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது யாருக்காச்சும் புரிஞ்சுதா? இல்ல நான் மறுபடியும் சொல்லுவேன், சொல்லி தருவேன். புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா? புரியுது. புரிஞ்சுது. ஆனா அத வந்து எப்படி வந்து ஹெவியா சொல்லணும்னு அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல. எனக்கு புரியுது. இப்போ காஃப் ஹெவியா சொல்லணும். ஆனா அந்த காஃபுக்கு எப்படி மெத்தட் இருக்குல்ல, அது சொல்ல தெரியல உங்களுக்கு. ஓகே, சரி. இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த எழுத்தை எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு இன்ஷால்லா நாளைக்கு நான் சொல்லி தருவேன். அதனால யாருமே நாளைக்கு லீவ் போடக்கூடாது. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இப்போ நான் உங்களை என்ன பண்ணுங்க பண்ணுங்க. இப்போ எனக்கு கிளாஸ் நடத்தினதுல என்ன புரிஞ்சுதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஹெவி லெட்டர் லைட் லெட்டர் சொல்லி தரேன். ஆனா அதை எப்படி உச்சரிக்கணும், அதோட இடம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க அதை உச்சரிப்பீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துடைய மகரஜும் சொல்லி தர போறேன். ஓகேவா? அப்போ சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு செக் பண்ணுவேன், நீங்க ஹெவியா உச்சரிக்கிறீங்களா லைட்டா உச்சரிக்கிறீங்களான்னு. அதனால இன்னைக்கு என்ன பண்றேன், ஒரு ஒரு நான் ஒரு 7 எழுத்து ஈஸியா இருக்கும், அதோட மகரஜ் மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்ப நாளைக்கு அதை நல்லா பிராக்டிஸ் செஞ்சு வைக்கணும். ஓகே, சொல்லுங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேனே, வாய் வலிக்குது. ஓகே உஸ்தாதா. Okay, Ustada. என்னோட கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆஹ் இப்போ இந்த 4 எழுத்து இருக்கு இல்லையா, ச ப மீம் வாவ், இதோட மகரஜ் வந்து நம்மளுடைய உதடுகள். இந்த 4ம் உதட்டு எழுத்துக்கள், 4ம் உதட்டுல தான் வரும். முதல்ல இப்போ நான் ஃப சொல்லி தர போறேன். ஃப எப்படி உச்சரிக்கணும்னா, ஃப சொல்லும் பொழுது உங்களுடைய உதடுகள் எல்லாம் உதடு, அந்த மேல் உதட்டுல மேல் பற்கள் இருக்கு இல்லையா, நம்ம குழந்தையா இருக்கும் போது மேல் பற்கள் வளரும்ல, அந்த 4 பல்லும் கீழ் உதட்டுல வந்து டச் ஆகணும். டச் ஆகி காத்து வரணும். ஃப ஃப பா சொல்லக்கூடாது, இது என்ன லைட் லெட்டர். ஃப சொல்லுங்க. ஃப ஃப சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டீங்களே. ஃப 4 பல்லும் கீழ் உதட்டுல டச் ஆகுதா? டச்சாவது உஸ்தாதா. இனிமே எப்போ ஃப சொன்னாலும் அங்கதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். உங்களுடைய மேல் 4 பற்களும் எங்க கீழ் உதட்டுல டச் ஆகி ஃபேன் சொல்றப்ப காத்து வெளியே வரணும். ஃப. நெக்ஸ்ட் ப ப பா பா அப்படின்னு ஹெவியா சொல்லக்கூடாது. ப ப இதுவும் உதட்டுல தான் ரெண்டு ரெண்டு உதட்டு டச் ஆகி வரும். ப சொல்லுங்க. ப சொல்லுங்க. எல்லாரும் சைலண்டா இருக்கீங்களா? ப ப ப. ஒருத்தர் தான் இருக்கீங்களா கிளாஸ்ல? எத்தனை பேர் இருக்கீங்க? போயிட்டீங்களா? இருக்கீங்களா? இருக்க உஸ்தாதா. ஓகே. நெக்ஸ்ட் மீம். மீமும் உதட்டு எழுத்து தான். மீம் 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 எல்லாம் ஈஸி. மீம் ஈஸி. மீம் சொல்லுங்க. மீம். மீம் ஃப ப மீம் எல்லாமே எங்க வரும்? உதட்டுல தான் வரும். நெக்ஸ்ட் வாவ். இந்த வாவ் சொல்லும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய 2 உதடுகளையும் மேல் உதடு கீழ் உதடு ரெண்டையும் குவிக்கணும். குவிச்சு இப்போ விசில் அடிப்போம்ல, அந்த விசில் அடிக்கிறப்போ வாய் எப்படி குவியும், அந்த மாதிரி குவிச்சு மேல் பற்கள் இருக்கு. இப்போ நான் எப்படி ஃபேக்கு சொன்னேன், அதே மாதிரி அந்த மேல 4 பற்களும் கீழ் பற்களை வந்து டச் ஆகணும். டச் ஆகிட்டு வ வ லைட்டா டச் ஆகணும். வ வா 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 சொல்லக்கூடாது. வா இல்ல, வாவ் இல்ல, வாவோ வேவோ சொல்லக்கூடாது. வ வ சொல்லுங்க. வ. நான் சொல்றேன் உஸ்தாதா. சொல்லுமா. வ
வ வா விசில் அடிப்பல அப்போ அப்போ எப்படி வாய் உஸ்தாதா கூவியும் அந்த மாதிரி கூவிச்சு ரெண்டு உதடுகளையும் கூவிச்சு மேற்பற்கள் கீழ் உதட்டுல வந்து டச் ஆகணும். வ வாவ் அப்படின்னு சொல்லக்கூடாது, வான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு 4 எழுத்து ஓகே. 4 எழுத்து நாளைக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப நான் மீதி இருக்கிற எழுத்துக்கள் நாளைக்கு முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். உஸ்தாதா ஆ எனக்கு வந்து 12 o'clock மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு உஸ்தாதா. அது முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சுச்சுன்னு தெரியல. திரும்பி ஜாயின் பண்ணா வந்து ஆ. your network is errorன்னு வந்துச்சு உஸ்தாதா. அதனால டைம் ஆயிடுச்சு. இடையில ஆ. என்ன சொன்னீங்கன்னு தெரியல உஸ்தாதா. அதான் போன்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமாவா? சரி, ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. இருக்கு 12:30 வரைக்கும் மீட்டிங் இருக்குமா? 12:30 வரைக்கும் இருக்கே. சரி ஓகே. இப்ப எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்கிரீன் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது இன்னைக்கு இந்த உஸ்தாதா. நா- தெரியுது உஸ்தாதா. இன்னைக்கு இந்த 4 எழுத்து பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு எழுத்து உச்சரிக்கும் போது 10 நன்மை. அதுவும் இந்த எழுத்துக்கள் வந்து யார் உச்சரிச்சது? நம்மளுடைய இறைவன் அல்லாஹ் உச்சரிச்சா. எந்த முறையில நம்ம குரான் அல்லாஹ் இறக்குனானோ அந்த முறையில எப்படி ஓதணும் அப்படின்னு அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இன்ஷா அல்லாஹ் யாரும் நாளைக்கு லீவ் போடாம கரெக்டா கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா மீதி இருக்கிற நோட் பண்ணி எடுத்துட்டு நான் சொல்ற ஒவ்வொரு எழுத்துக்கான இடங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போதான் ஏன்னா யூடியூப்ல போய் அப்பப்போ உஸ்தாதா சொல்லுங்க. யூடியூப்ல போய் அப்பப்ப சேனல் ஓபன் பண்ணி பண்ணி கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால நோட்ல சொல்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் எந்தெந்த இடம் எப்படி உச்சரிக்கணும்னு நான் சொல்றத அப்படியே எழுதி வச்சுட்டு எனக்கு இந்த கிளாஸ் முடியிறப்போ ஒரு வசனமாவது அந்த எழுத்துக்கள் வச்சு ஓதி காட்டணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ இந்த எழுத்துக்கள் இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா இது வரைக்கும் நடத்தின எல்லா பிடிஎஃப்பும் இன்னைக்கு குரூப்ல போட்டுருவேன். எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடணும். ஓகேவா? இன்னைக்கு எல்லா பிடிஎஃப்பும் இன்னைக்கு குரூப்ல போட்டுறேன். நீங்க எல்லாருமே அதை படிச்சு பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வாயில தான் சொல்லணும். எழுதுற என்னைக்கு எக்ஸாம்? எக்ஸாம் கிடையாது, ஓரல் தான். சொல்லுங்க, யாரோ கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? என்னைக்கு எக்ஸாம் உஸ்தாதா? நெக்ஸ்ட் மண்டே சொன்னேனே உஸ்தாதா இப்ப எனக்கு லீவ் ஆயிடுச்சு உஸ்தாதா. என்ன லீவ் ஆயிடுச்சு? ஓ சரி 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 ஓகே. நெக்ஸ்ட் மண்டே. உஸ்தாதா ஆமா. ஃப்ரைடே சாட்டர்டே எப்போ கிளாஸ் இருக்குமா? ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸ் இருந்துச்சா உஸ்தாதா? இல்ல இன்ஷா அல்லாஹ் நான் ஃப்ரைடே சாட்டர்டே இல்லம்மா, இல்ல கிளாஸ் இல்ல. மண்டே உங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் தருவோம். அந்த 1/2 hourல இப்ப ரஸ்வியாக்கு மட்டும் வீடியோ கால் போட்டு ரஸ்வியா மட்டும் கேள்வி கேட்பேன். அதே போல ஹுமராக்கு மட்டும் கால் போட்டு ஹுமராக்கு மட்டும் கேட்பேன். சனாக்கு மட்டும் கால் போட்டு சனாக்கு மட்டும் கேட்பேன். முகமதுக்கு மட்டும் கால் போட்டு முகமதுக்கு மட்டும் கேட்பேன். உங்களுக்கு ஒரு 1/2 hour இல்ல 20 minutes. அப்போ எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அந்த கிளாஸ் கூட உங்களுடைய நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வரும், நம்மளுடைய மதர்சா சேனல்ல வரும். அதை கூட நீங்க பாத்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? எக்ஸாம் சொல்றதும் வருமா? என்னம்மா? கம்மிங் மண்டேவா உஸ்தாதா? இன்ஷா அல்லாஹ். என்னம்மா? நம்ம எக்ஸாம் கம்மிங் மண்டே இல்லைன்னா டியூஸ்டே, 2 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு வரும். மண்டே டியூஸ்டே அந்த 2 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள். எக்ஸாம் உங்ககிட்ட சொல்றதும் வருமா? என்னம்மா? நம்ம எக்ஸாம் உங்ககிட்ட சொல்றதும் வருமா உஸ்தாதா? சொல்றேன். அதையும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல்ல போடுவோம். ஓகே உஸ்தாதா. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ்? அல்வான்னா யாரு? உங்களுக்கு ஒண்ணு சொன்னல, அல்வான்னா யாரு? அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஆதம் நபி ஸ்டோரி சொல்லுங்க, அவங்கள பையன் பேர் என்ன, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கொஸ்டின்ஸ் இருக்கும். அல்வா வந்து ஆதம் நபிய எத்தனை உயரத்துல செஞ்சா, அவரோட ஹைட் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். உஸ்தாதா
5 pillars of Islam. அம்மா அப்பாவை எப்படி கத்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். டவுட் ஆ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி தருவீங்களா உஸ்தாதா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்க என்ன பண்ணணும், யூடியூப் சேனல் போய் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். மறுபடியும் பார்த்தா மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ண அதே ஃபீல் வரும். அதே ஃபீல்ல எக்ஸாம் ஈஸியா சொல்லிடலாம். எல்லாமே ஒன் வேர்ட் தான். ஒன் வேர்ட் நேம் என்ன ஆன்சர் தான். உஸ்தாதா? இன்ஷால்லா உஸ்தாதா. இன்ஷாஅல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சேனல் வபரகாத்துஹு நேம் உஸ்தாத். என்ன உங்களுக்கு உஸ்தாதா? யூடியூப் சேனல் இருக்கு, மறுபடியும் போய் எல்லாமே மறுபடியும் போய் கேட்டுக்கலாமே. சேனல் நேம் என்ன உஸ்தாதா? சேனல் நேமா? நான் அந்த சேனல்ல தானே கிளாஸே போட்டிருக்கேன். அப்ப பார்க்கவே இல்லையா? இப்ப யார் இந்த கேள்வி கேட்டது? ஹுமைரா உஸ்தாதா. உமைராக்கு சேனலே தெரியாதா? உஸ்தாதா தெரியாது உஸ்தாதா. சரி, இன்ஷாஅல்லாஹ் குரூப்ல இருக்கு பாருமா, நான் போட்டிருக்கேன். இன்னைக்கும் இந்த கிளாஸும் சேனல்ல வரும். ஓகே உஸ்தாதா வேற என்னப்பா? கேட்காதீங்க உஸ்தாதா, எக்ஸாமுக்கு நான் இன்னும் படிக்கல. இன்னைக்கு இல்லையே எக்ஸாம், மண்டே இல்ல டியூஸ்டே தான். நீ நல்லா மெல்லமா படி. டியூஸ்டே, நெக்ஸ்ட் டியூஸ்டே. ஓகே உஸ்தாதா, இன்ஷால்லா. இன்ஷாஅல்லாஹ். சரி, யார் பிரைஸ் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருங்க? யாருமா? நான் ரஸ்வி அவங்க அம்மா பேசுறேன். ரஸ்வி அவங்க அம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க வீடியோ போடுவீங்களா அதுல? எந்த வீடியோமா? இல்ல இப்ப நீங்க பாப்பா எக்ஸாம் இல்ல வீடியோ தானே இன்ஷாஅல்லாஹ் போடுவீங்க? போடுவோம். ஏன் உங்களுக்கு போட வேண்டாம்னா போட மாட்டோம். அப்படிங்களா? அதான் பாப்பாவோட போட்டோ நான் இன்ன வரையும் வெளியில கொண்டு வரல. சரி போடல. என்னோட தாட்னஸ் சரி சரி அதனால சரி, கேட்டேன். வீடியோ போடல, வெறும் ஆடியோ மட்டும் போட்டுறோம் அவளோடது. சரி ஓகே சார். ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சரி. சரி, அப்போ நாளைக்கு இந்த 4 எழுத்தும் 4 எழுத்துடைய மஹரஜும் நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணி வைக்கணும். மீதி இருக்கிற எல்லா எழுத்தும் நாளைக்கு முடிச்சிருவேன் இன்ஷாஅல்லாஹ். ஓகேவா? கிளாஸ்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. அப்ப நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். அப்ப நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா? முடிச்சலாம் உஸ்தாதா. ஓகே. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? கிளியர் எல்லாருமே? கிளியர் உஸ்தாதா. Time the vacation.